அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வளைகுடா யுத்தம் இன்னைக்கு ஒரு நாள் அதை அப்படியே மூலையில் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு, ஏன்னா தேர்தல் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. தமிழகத்தில் 23 ஏப்ரல் ஒரே கட்டமாக நடைபெறுகின்றது. 4ஆம் தேதி மே அன்னைக்கு முடிவுகள் வெளிவரும். இங்கே கேரளா, அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், இங்கே 9 ஏப்ரலில் தேர்தல் நடக்கின்றது. வெஸ்ட் பெங்காலில் மட்டும் 2 கட்டமாக, போன தடவை 8 கட்டமாக நடந்தது, இந்த தடவை 2 கட்டமாக நடக்கின்றது. ஒட்டுக 5 மாநிலங்கள்லையும் 4ஆம் தேதி மே மாதம்தான் முடிவுகள் வர இருக்கின்றன. ரைட், தேதி அறிவித்தாகிவிட்டது. இனிமேவாது இந்த தேர்தல் யுத்தம் தொடங்கும் அப்படின்னா, இந்த யுத்தத்தில் கலந்துக்கிற சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவர்களுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இன்னும் சில கட்சிகள் இனிமேலாவது ஆரம்பிங்கப்பா, எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படின்னு இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருந்தன. இப்போ தேதி வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும். இந்த ஐஸ்வர்யா ராய், அதுக்கப்புறம் சுஷ்மிதா சென், இவங்கள்லாம் அந்த உலக அழகி, பிரபஞ்ச அழகி அப்படின்னு பட்டம் வாங்கினாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூலை முடுக்குகளெல்லாம் மிஸ் அந்தந்த ஊரில் அப்படி ஒரு போட்டி அப்படின்றது பயங்கரமாக பரவிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு அப்படின்னு இப்போ காலேஜ் கேன்டீன் இப்படி ஆளாளுக்கு போட்டி போட்டுனுக்கிறாங்க. எதை நம்புறதுன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே நம்ப மாட்டேன். ரைட், தமிழகத்தில் இந்த பக்கம் திமுக அவங்க செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏன் புள்ளி கூட்டணின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அது அவங்க இஷ்டம், ஏதோ ஒன்றா பேர் வச்சுட்டு போட்டோம். ஆனால் இந்த பக்கம் அவங்க என்டிஏ தான் சொல்கிறாங்க. சரி, சொல்கிறீங்க, பேர் வச்சிங்களா சோறு வச்சிங்களா அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ளே எத்தனை சீட்டு பாருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 22 23 கட்சிகள் இருக்காங்க. அவங்களே டக்குன்னு முடிச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது இதில் அந்த பிரச்சாரம் அந்த விளம்பரங்கள் அப்படின்றத வெல் இன் அட்வான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க திமுக கூட்டணியில். இந்த பக்கம் இதையே ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பாஜக தரப்பில் நேஷ்னல் லெவல்லேருந்து ஒரு விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க. அதிமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது ஏஜென்சி கிட்ட விளம்பரம் கொடுத்து அவங்க இல்லை சார் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது, அதனால் ஒரு மே 10 தேதிக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்டிஏல இன்னும் அந்த சீட் ஷேரிங் ஏன் முடிக்கலன்னு எனக்கு தெரியல. இது நம்ம ஏற்கனவே ஒருத்தர் கூட சொல்லியிருக்கோம். ரைட்டுங்க, அவங்க தரப்பில் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நீங்கள் இன்னென்ன சீட்டு அப்படின்றதையாவது முதல்லையே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த கட்சிகளில் கேண்டிடேட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாட்டா கூட ரைட்டு இது நம்ம கட்சிக்கு அப்படின்னு அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. சார், அதான் கூட்டணியாச்சே, 2 பேரும் வேலை செய்யணுமே, எல்லாம் கரெக்டு தாங்க. என்ன இருந்தாலும் அந்தந்த கட்சிக்காரங்க வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகள் வேலை செய்கிறது இருக்காது. ஆனால் திமுக கூட்டணியில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவங்க மாங்குன்னு வேலை செய்வாங்க. அந்த விஷயத்தை பாராட்டியே ஆக வேண்டும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா தாவேகா இது என்டிஏவுக்குள் நுழைகின்றது அப்படின்னு ஏராளமான செய்திகள் வருகின்றன. முதல்ல இதை செய்தி அப்படின்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். செய்தி அப்படின்னா என்னங்க? நியூஸ் அப்படின்றது என்ன? எங்கேயாவது ஒரு இடத்துல வெரிஃபை பண்ணியிருக்கணும், இல்லை அதை அத்தன்டிக்கா அப்படின்னு நாமளாவது கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸு, நிகழ்ந்த சம்பவங்கள், இதையெல்லாம் தான் செய்தி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து எனக்கு சோர்ஸில் தகவல் வருது, அங்கேருந்து எனக்கு ரகசிய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, இதெல்லாம் எப்படிங்க செய்தி நியூஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வர முடியும்? ஆனால் இன்றைக்கி அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? செய்தி பத்திரிகைன்னு சொல்கிறாங்க, இது செய்தியே கிடையாது. ஒரு ஆங்கில பத்திரிகையில் முன்னாடி அப்படி தான் பண்ணுவாங்க. நியூஸுக்கும் வியூஸுக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. நியூஸ் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு அப்படியே ஒரு தலைப்பு, சப்டைட்டில் அதெல்லாம் கொடுத்து வரும். வியூஸ் அப்படின்றது ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல்லாம் பெரும்பாலும் இந்த சென்டர் பேஜில் இந்த மாதிரி இடங்களில் வரும். ஆனால் அந்த பத்திரிகை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நியூஸு ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அது நடுவில் இதை கொண்டு சொருகுவாங்க ஆர்டிக்கலை. நியூஸுக்கும் வியூஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாம் குழம்பி போயிடணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த காசிப், கப்ஸா, அதுக்கப்புறம் இந்த ரூமர், ஹியூமர்,
அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கிசு கிசு, இதையெல்லாம் செய்தி அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். இந்தியாவுக்குள்ள தாவேகா வருகின்றதா அப்படின்னா, வந்ததுன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அப்போ தான் அது செய்தி. வருகின்ற வரைக்கும் அது வந்து சும்மா ஒரு காசிப், இவ்வளோதான் நம்மளுடைய நிலைமை. இவங்க வந்தால் என்ன ஆகும், வராட்டி என்ன ஆகும்னா நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது. தாவேகா வந்து என்டிஏக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பெருசாக எதிர்பார்க்கின்ற அந்த மைனாரிட்டி ஓட் அப்படின்றது வந்து நிச்சயமாக என்டிஏ பக்கம் வருவது குறைந்துவிடும். ஆன் த அதர் ஹேண்ட் அந்த பக்கம் திமுக அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படி தாவேகாக்கு போவது அப்படின்றது குறைந்துவிடும். அதனால திமுக அதில் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அடுத்தது அந்த விஜய் ரசிகர்கள்னு இருக்காங்க. அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியாது. அந்த ஓட்டுக்கள் எல்லாம் வந்து என்டிஏக்கு வரும் சார். அவங்க வந்து பார்த்தீங்களா வந்து தாவேகாவை திமுக பழிவாங்குகின்றது, அதனால் நாம் வந்து அவர் எங்கே போய் சேர்ந்தாலும் நம்ம ஓட்டு போடணும். அது கரெக்டு. இந்த மாதிரி வந்து ரசிகர்கள் அப்படின்னும் போது தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அவங்க அதைத்தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. நாளைக்கே வந்து தாவேகா நாங்கள் திமுகவோட சேர்றோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன ஓட்டு போட மாட்டான்னு சொல்ல போகிறாங்க? நான் கேட்குற கேள்வி நியாயம் தானே. அதனால் தாவேகா ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் அப்படின்றவங்க அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஓட் பேங்க் அப்படின்னு அதை வந்து ஈர்க்க முடியுமா அப்படின்னா அதுதான் கஷ்டம். ஸோ இன் எஃபெக்ட் இது வந்து தாவேகா என்டிஏவில் சேர்ந்தா ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3லேருந்து ஒரு 4% எக்ஸ்ட்ரா ஓட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கூட அந்த கூட்டணியை அவர்கள் சரியாக கையாண்டால். இவங்க பாட்டுக்கு தாவேகா வந்துச்சு, அதனால் ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது, இவரை வச்சே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாமல் அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாஜகவை விட அதிக சீட்டுகள் கொடுத்து இப்போல்லாம் ஏதோ அந்த நிறைய காசிப் சொல்லிட்டு இருக்காங்களா, டெப்டி சிஎம் இது புதுசாக இன்னொருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுக்குறாங்களா அப்படின்னு. கூட்டணியில் சேர்ந்துக்குன்னு அப்புறம் எதிர்கட்சி தலைவரா அப்படின்னா இப்படி ஒரு கேலி கூத்து காலங்காலமாக போயின்னுக்குது. ஏன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து திமுக எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு கூட நம்பர் ஆஃப் சீட்டு வாங்க முடியல. ஸோ கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை நீங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனநாயகத்தில் இதை விட ஒரு பெரிய கேலி கூத்து இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. 2 பேரும் ஒன்றா போட்டி போட்டுட்டு இவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவர்னா எப்படிங்க ஒத்துக்க முடியும் அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு கவுண்டரும் இருக்குது. ஏங்க எலெக்ஷன் போது 2 பேரும் எதிர்த்து போட்டிட்டு அதுக்கப்புறமா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் குறையுதுன்னு ஒன்றா சேர்ந்துக்கின்னு ஆட்சி அமைக்கலையா, அது மட்டும் கேலி கூத்து இல்லையா அப்படின்னா கரெக்டு. ஜனநாயகம்னு வந்துட்டாலே இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் அது கேள்வி கேட்க முடியாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா தாவேகா விஜய் அவர்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுக்கறதா சொல்கிறாங்க அப்படின்னு. முதல்ல ஆளுங்கட்சியாக வரணும், அதுக்கப்புறமா தான் வந்து எதிர்கட்சி தலைவர். ரொம்ப காமெடியெல்லாம் போயிட்டுருக்கு. பட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்படியே விட்டுட்டாலே எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே தாவேகா ஒன்றும் இல்லாமல் போயிடும். தேவையில்லாமல் வந்து தாவேகாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்ருக்காங்க என்டிஏ, ஒருவேளை இது கூட்டணிக்குள் வந்தால் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சரி, கூட்டணிக்கு வராங்க வரல, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போவாது நீங்கள் டக்கு புக்குன்னு ஒரு சீட் ஷேரிங்கை முடிவு பண்ணி இத்தனை சீட்டு இன்னென்ன கட்சிக்கு, அவங்க கட்சியில் இன்னன்னார் அப்படின்னு உடனே முடிவு பண்ணாதான் ஏப்ரல் 23 சார் ஏப்ரல் 23க்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வேலை செய்யணும். என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. அந்த பக்கம் திமுக கட்டான்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க வந்து பல மாதத்துக்கு முன்னாடியிலே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த எலெக்ஷன் அப்படின்ற மோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க வந்துட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணியும் நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் இந்த முயலாமை கதையில முயலாமைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, 2த்தையும் சேர்த்து முயற்சியே செய்யவில்லை அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும் என்டிஏ. ஞாபகம் வச்சுக்கணும். இதில் காமெடிகளும் நிறைய நடக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி இதில் இந்த கவர்னர் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அது எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாடுன்ற பேரை மாற்றலாம், இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனால் இவர் கட்சியே தமிழக வாழ்வுரிமை அப்படின்னு தான் இருக்குது. ஏன் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சின்னு பேர் வைக்கலாம் இல்லையா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவருக்கே வந்து இது அந்த நேரத்தில் ஞாபகம் இருந்திருக்குமான்னு தெரியல. சரி இருக்கட்டும். அவர் வந்து இப்போ இந்த திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா அப்படின்னு அவர்களுடைய கட்சியில் ஏதோ ஒரு குழு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களாம். இல்லைங்க, குழுவெல்லாம் இருக்கு அவங்க கட்சியில். அவங்க கட்சியில் ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இந்த தடவை அவருக்கே கொடுக்கறதா இல்லையா? ஏன்னா ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்களா? என்ன இப்போ கொடுத்துட்டு உதயசூரியனில் நில்லுங்க அப்படின்னா நிற்க போகிறாங்க. அது மாதிரி தானே மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. மதிமுகவில் மட்டும் ஒரே ஒரு சீட்டில் அவங்க சொந்த சின்னத்தில் என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ அதில் நின்றுக்காங்க அப்படின்ட்டாங்க.
இதில் இன்னும் தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு அப்படின்றது முடிவாகல போல இருக்கு. கம்யூனிஸ்டுகள், விசிகா 2 பேருமே வந்து மன வருத்தத்தில் இருக்கின்றார்கள். சரி, என்ன பண்ணுறது, ரொம்ப முட்டு கொடுத்து இருந்தாங்க. அதனால தான் வந்து முரண்டு பிடிச்சவங்களுக்கெல்லாம் அதிக சீட்டு கொடுக்குறாங்க, முட்டு கொடுத்தவங்களுக்கு இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு குறைச்சிட்டு வராங்க போல இருக்கு. கேட்டால் இல்லைங்க, அது வந்து புதுசாக கட்சியெல்லாம் வந்துருக்குது, அதான் தேமுதிக, அதனால குறைச்சிக்கணும் அப்படின்னா, அப்போ காங்கிரஸுக்கு நீங்கள் குறைக்கலல்ல, அவங்களுக்கு அதிகமாக இல்லை கொடுத்துருக்கீங்க. அட்லீஸ்ட் விசிகா அண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூப்பிட்டு இது பாருங்க, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம். எங்க திமுகவில் இருக்கவங்களாம் விடுங்க, 29 பாராளுமன்றத்தில் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க போறீங்கல்ல, அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அதையும் கொடுக்கல, இருக்கிற சீட்டையும் குறைப்பேன் அப்படின்னா நல்லவனாக இருந்தால் இப்படி தான் ஜென்டில்மேன் ஃபினிஷ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தூரம் கூட்டணி தர்மத்துக்கு விசுவாசமாக தோழமை சுட்டு கூட கொடுக்காம இருந்ததுக்கு இதுதான் பிரயோஜனமா அப்படின்னு, இதுதான் பிரயோஜனம், என்ன பண்ண முடியும்? இப்போ இதில் இன்னொரு சிக்கல் இருக்குதுங்க. தேமுதிகக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. இப்போ அந்த தேமுதிக போட்டியிடுகின்ற தொகுதிகளில் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து குறிப்பாக விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்கள்லாம் வந்து உற்சாகமாக வேலை செய்வாங்களா? சரி கொடுங்க, தேமுதிக, திமுக இவங்க வேலை செய்வாங்க அப்படின்னாலும் ஓட்டு போடுவாங்களா? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா விசிகா, கம்யூனிஸ்ட், தேமுதிக எல்லாரும் ஒரு கூட்டணியில் இருந்தவங்க, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு. அங்கே வந்து தேமுதிக தான் பிக் பிரதராக இருந்தது. இப்போ தேமுதிக அப்படியே இந்த லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுக கூட்டணியில் நுழைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வேற தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் விசிகாவை விட அதிகமாகவோ அட்லீஸ்ட் விசிகாவுக்கு ஈக்குவலாகத்தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தேர்தல்னு வரும்போது தேமுதிக இன்னும் அந்த பழைய 2016 ஞாபகத்திலே நாங்கள் இன்னும் பிக் பிரதர், பார்த்தீங்களா, ராஜ்யசபா எம்பி சீட்டு கூட எங்களுக்கு குத்துக்கிறாங்க அப்படின்னு நடந்தாங்கன்னா அது அந்த ஒரு பெரிய ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணும். ஈவன் அதர்வைஸ் இந்த விசிகா, கம்யூனிஸ்ட் அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து இது ஒரு பெரிய மன வருத்தம். நாங்கள் திடீர்னு வராங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோலாம் தூக்கி கொடுக்குறாங்க, நாம் இத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கோம், இவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருக்கோம், கட்சியில் நம்ம சீட்டில் குறைச்சிட்டாங்களே அப்படின்னு. அடுத்தது காங்கிரஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த Cloud 9 தான் மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்களா, எங்களுடைய செல்வாக்கு அதனால தான் வந்து 3 சீட்டு எக்ஸ்ட்ரா குத்துக்கிறாங்க, ராஜ்யசபா எம்பி குத்துக்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது இப்படின்ற நினைப்பிலேயே அவங்க இன்னும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நிஜமாகவே டவுன் த லைன் கிரவுண்டில் வந்து பிரதிபலிக்கும். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிகள் ரொம்ப உற்சாகமாக வேலை செய்வாங்களா அப்படின்றது சந்தேகமாக இருக்கின்றது. என்னதான் வந்து மேலிடத்தில் இல்லை அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நாம தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த கமராதரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது. இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு வந்து விட்டதுனால அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து விட்டன. இனிமேல்லாம் வந்து டொடைங் உங்கள் அக்கௌண்ட்டை நான் இவ்வளோ போட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ப்ரெராகேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில். தட் மீன்ஸ் இந்த உரிமை தொகை 1000 ரூபா அப்படின்றது நீங்கள் 5000 முன்னாடியே கொடுக்காம இருந்திருந்தாலும் மாதம் அது பாட்டுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கலாம். எந்த விதமான சங்கடம், தடைகள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்ததா தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி 5000 ரூபா கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாதமும் அது வராது அப்படின்னு நினைக்கிறேன். அதான் கோடை தொகையும் சேர்த்து கொடுத்துட்டாங்களே. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே செலவு பண்ணிட்டு ஐயோ இந்த மாதம் வரலையே இந்த மாதம் வரலையானா அதுக்கெல்லாம் நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. பட் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி இலவசம் கொடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் இதெல்லாம் வந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றது அப்படின்னு. அப்படி என்ன வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்க. எல்லா கட்சிகளும் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் இலவசங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். இந்த அமௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தாலே என்னது இது, அவங்க 2000ன்றாங்க, இவங்க 3000ன்றாங்க, இவங்க 5000ன்றாங்க, இவங்க எதுவுமே சொல்லியே, அப்போ இவங்க வந்தால் வர்ற காசும் வராது, அதனால் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் மாறிட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியல. இன்னும் ஒரு 5 வருட காலகட்டத்தில் கடன் சுமை எங்கேயோ போய் நிற்க போகுது. எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கும் வந்து பணம் செலவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரோடு போடல, அது போடல, இது போடல அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே போய் நிற்க முடியும்? ஏற்கனவே ஒரு சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் வந்து அந்த போக்குவரத்து துறையிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவங்களுடைய கதை வந்து ஒரு பெரிய சோக கதையாக இருக்குது.
ஆனால் இதெல்லாம் மக்கள் கவலைப்பட்டதா தெரியல. எனக்கு பணம் வருதா அவ்வளோதான் விட்டுரு, அதுக்கு மேலே என்னதும் கேட்காத அப்படின்னு. பட் இங்கே ஏப்ரல் 23 தமிழகத்தில், ஆனால் கேரளா மற்றும் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி. ஸோ அங்கே வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கின்றது பிரச்சாரத்துக்கு. அஃப்கோர்ஸ் பாண்டிச்சேரியில் மொத்த அந்த வாக்காளர் எண்ணிக்கை அப்படின்றதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திருவிழான்னு தான் சொல்லணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏராளமான கோடிகள் அது பணம் பொருளும். அதாங்க ஒவ்வொருத்தருக்கும் 28 லட்சம், வேறு 30 லட்சமோ என்னவோ சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த பணம் செலவு பண்ணுவாங்கள்ல கேண்டிடேட்டெல்லாம், அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். இது மாநில தேர்தலாக இருந்தாலும் தேசிய பிரச்சனைகள் அப்படின்றத வந்து பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவாகட்டும், இல்லை வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இங்கே தமிழகம் ஆகட்டும், அஸ்ஸாம் ஆகட்டும், இந்த 4 பெரிய மாநிலங்கள்லையுமே வந்து பாஜக ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருக்கின்றது. சார் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு கேட்காதீங்க, அது ஃபோர்ஸ் தான். அது யானையின் பலம் யானைக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பாஜக சும்மா இருக்காங்க. அதுதான் காரணம். கேரளாவில் அவங்க வந்து போன தடவை ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது. ஸோ மக்களும் வந்து ரைட்டு இது ஜெயிக்கக்கூடிய கட்சி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்தாச்சுன்னா ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் மாஸை அவங்க ரீச் பண்ணலாம். இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அடுத்த வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும். அஸ்ஸாமில் கேட்கவே வேண்டாம், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் அப்படின்னு மும்முரமாக அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே பாஜக ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது அப்படின்றதுனால பாஜகவை எதிர்க்கணும்னா நீங்கள் ஊழல் அப்படின்னு சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. நல்லா கவனித்து பார்த்தீங்களா, இங்கே பாஜக அப்படின்னு வரும்போது தமிழகமாகட்டும் இல்லை எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு யாரும் பெருசாக சொல்கிறதில்ல. இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்றது, இல்லாட்டா வந்து வேறு மாநிலத்திலேருந்து வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்கிறது, இல்லைனா வந்து இவங்க வந்து இந்துத்துவ அரசியலை கையெடுக்கின்றார்கள், அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டிகளை ஒடுக்குகின்றார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஊழல் குற்றச்சாட்டு இவங்களால் சொல்ல முடியல. சொன்னாலும் அது எடுபடாதுன்னு அவங்களுக்கே தெரியுது. வேற பாஜக கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப அரசியல், குடும்ப ஊழல். இதைத்தான் கரெக்ட் நம்ம அந்த மானியமா கட்சி தலைவர் சொன்னார்ல, ஆமாம் அதையே தான் அவங்களும் சொல்லின்னு இருக்கிறாங்க. என்ன ஒன்று அந்த விண்வெளி நாயன் ஒரு தடவை சொன்னார் தெரியுமா, இந்த மாதிரி 1000 ரூபா உரிமை தொகை அப்படின்றது வந்து எங்கள் வாக்குறுதியில் இருந்தது, அதைத்தான் வந்து மற்ற கட்சிகள் எடுத்துக்கினாங்க, இனியோ ஏதோ நல்லது செஞ்சால் நல்லதுன்னாரு. ஆனால் இப்போ அவர் சொல்வாரா, குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சியில் ஊழல் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னது, அதை பாஜக கையில் எடுத்துக்கினாங்க, வாயே திறக்க மாட்டார். ஆமாம், அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க? சரி என்னப்பா கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன, அவர் பாட்டுக்கு முட்டு குத்துன்னே இருக்க போகிறாரு கவிதையில், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.